என்னடா இவ ஒருத்தி மட்டும் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாளேன்னு பாக்குறியா? இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன மாதிரி 10 பேருக்கு சமம். அவங்க எல்லாரும் திரண்டு வந்தா நீ தாங்க மாட்ட. சார் கட் கட் கட். சார் நீங்க அவங்கள பார்த்து சைலண்டா ரசிக்கிறதா சார் ஷாட். நீங்க பாட்டுக்கு கிளாப் பண்ணிட்டீங்க. சாரி தினேஷ், ஐம் சாரி. நான் என்ன மறந்து கை தட்டிட்டேன். அது வந்து கயல் அற்புதமா நடிச்சாங்க. பிரமாதம் கயல், கலக்கிட்ட போ. ஓகே சார், ஷாட் ஓகே. வெட் கிளாத் கொஞ்சம் கொடுங்க. அப்படியே பிடிச்சுக்கோ. அடுத்த ஆங்கிள், அடுத்த டாப் ஆங்கிள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலேருந்து கீழே இறக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நானும் எத்தனையோ படத்துல காஸ்டியூமரா வேலை பார்த்துருக்கேன், பல பேரோட நடிப்பை பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு நானே அசந்துட்டேம்மா. இன்னைக்கு அப்படி ஒரு நடிப்புமா. காலையில உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அது என்னமோ தெரியலமா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட மனசுக்கு திருப்தியாதாமா இருக்கு. அண்ணே என்னென்ன மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீங்க விடுங்க. சந்தோஷமா. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. இந்த சீனை முடிக்கிறோம். அடுத்து மேலே மவுண்டன் ஷாட் இருக்கு. ஓகேவா ப்ரோ? நெக்ஸ்ட் ஷாட் என்ன பண்ணணும்? க்ளோஸ். யாருக்கு? கைல் மேடத்துக்கு போ. ஓகே, நீ ரெடி பண்ணு. ஜெயச்சந்திரன் வரேன். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடியா? ரெடி தினேஷ். பாத்துட்டியா? பாத்துட்டேன். எல்லாமே லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே அங்க சரியா இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கா? சரி, நீங்க கொஞ்சம் அதை ரெடி பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஓகே, வெரி நைஸ். கயல், நீ முன்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்க, பின்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்க, கண்ணாடியில பார்த்தாலும் நல்லா இருக்க. சார், முன்னாடி பின்னாடி கண்ணாடி கவிதை பிரமாதம் சார். ஏய், உனக்கு எப்படி கேட்டுச்சு? சார், மைண்ட் வாஷ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க சார். சத்தமா பேசினாலும் சில விஷயங்கள் உன் காதுக்கே கேட்கக்கூடாது. சாரிங்க சார், இனி அப்படி நடக்காது சார். எதுக்கும் சேஃப்டிக்கு உன் காதுல ஒரு காட்டன் வச்சுக்கோ. மேடம். தினேஷ், இப்ப எடுத்தது லாங் ஷாட் தானே? ஆமா மேடம். ஓகே, இதுக்கு இப்ப க்ளோஸ் எடுப்பீங்கல்ல? அடுத்த ஷாட்டே அதான் மேடம். ஏன்னா லாங் ஷாட்ல கண்ணுல சரியா தண்ணி வரல. இப்போ க்ளோஸ் அப்ல நான் அதை பண்ணிக்கலாம்ல? தாராளமா பண்ணிக்கலாம் மேடம், சூப்பரா இருக்கும். ஓகே தினேஷ். ஏன்னா நீங்க காட்டோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அழுதுகிட்டே பேசினா நல்லா தான் இருக்கும் மேடம். சரி, ஓகே தினேஷ். ஓகே மேடம், நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. தம்பி, ப்ரொடியூசர் சம்பத் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. நாட் ரீச்சபிள்னு வந்ததுனால ஏன் லைன்ல வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? நான் சீன் மூட்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீன் மூடு. சுகு டேக் போலாமா? ரெடி, போலாம். கைல் மேடம் ரெடியா? ரெடி. ஓகே ஓகே. சைலன்ஸ். ஓகே, சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். ஹேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த காடு தான் எங்களோட உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாத்துலயும் ஓடுது. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சு சேர்ந்து நின்னுடும். பல 100 வருஷமா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை அழிக்க நாங்க விடுறோமா? கட் இட். சூப்பர் மேடம், நல்லா பண்ணீங்க. சுகு ஷாட் ஓகே. கயல், சிம்பிளி சூப்பர், கலக்கிட்ட. தேங்க்யூ சார்.
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் சார்? கண்ணுல தண்ணியோட அழுதுகிட்டே டயலாக் பேசணுமான்னு தினேஷ் கிட்ட கேட்டேன். அவரும் ஓகேன்னாரு. ஆனா டைரக்டர் சொன்ன பிறகும் நீ கிளிசரின் போடாம நிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ கிளிசரின் போடாமலேயே பின்னி எடுத்துட்ட கயல். உன்னோட இன்வால்வ்மெண்ட் நோ சான்ஸ். பேச பேச கண்ணுல தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.